பிரபல மென்பொருள் நிறுவனமான ஜோஹோவின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய திறமையாளர்களை மீண்டும் தாய்நாட்டிற்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்து ஒரு திறந்த மடலை எழுதியுள்ளார். 37 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அமெரிக்கா சென்றதை நினைவு கூர்ந்த அவர், வெறும் கையுடன் சென்ற தங்களுக்கு அமெரிக்கா நல்ல வாழ்வை வழங்கியதாகவும் அதற்கு நாம் என்றும் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் இந்தியர்கள் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளை பறிப்பதாக ஒரு தரப்பினர் கருதுவதை சுட்டிக்காட்டிய அவர், அமெரிக்க அரசியல் சூழலில் இந்தியர்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க முடியும் என தெரிவித்துள்ளார். இந்தியா ஏழ்மையாக இருக்கும் வரை உலக அரங்கில் இந்தியர்களுக்கான மரியாதை முழுமையாக கிடைக்காது. இந்தியாவிற்கு உலகளாவிய மரியாதை கிடைக்க வேண்டுமானால் நாடு தொழில்நுட்ப ரீதியாக வலிமை பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் போதுமான அறிவுத்திறன் இருந்தும் அவை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதை சிந்திப்பது கடினமாக இருக்கலாம், ஆனாலும் தயவு செய்து தாய்நாட்டிற்கு திரும்புங்கள். பாரத மாதாவுக்கு உங்கள் திறமை தேவை. நமது இளைய தலைமுறையினரை செழுமையை நோக்கி வழிநடத்த உங்கள் தொழில்நுட்ப தலைமை அவசியம். இதை ஒரு மிஷனரி உணர்வுடன் செய்வோம் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீதர் வேம்புவின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்திய தொழில்நுட்பத் துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப வேண்டும் என்ற அவரது கருத்து பலரால் வரவேற்கப்படுகிறது. அமெரிக்காவில் நிலவி வரும் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு மத்தியில் ஸ்ரீதர் வேம்புவின் இந்த மடல் வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்கள் இடையே ஒரு புதிய சிந்தனையை தூண்டியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டார். குறிப்பாக இந்தியர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியது இந்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. $1,00,000 இந்திய மதிப்பில் சுமார் 88 லட்சமாக H-1B விசா கட்டணம் உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கை வெளிநாட்டு தொழிலாளர்களை விட அமெரிக்க தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து விசா முறைகேடுகளை தடுக்கவும் திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கவும் நிறுவனங்கள் அமெரிக்கர்களை பணியமர்த்த ஊக்குவிக்கும் உதவும் என ட்ரம்ப் நிர்வாகம் கூறியது. இந்த நிலையில்தான் பிரபல மென்பொருள் நிறுவனமான ஜோஹோவின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் வேம்புவின் இந்த அழைப்பு கவனம் பெற்று வருகிறது.